மனம் பெற்றவனாம். மக்கள் மனம் மகிழ மங்கள நல் வாழ்வு கண்டு தக்க நிலையடைய தமிழ்தாய் அருள் புரிவார்னு அந்த பதிப்பாளர்களை வாழ்த்தியிருப்பார் கண்ணதாசன் ஐயா. அப்படி அருமையான இந்த பதிப்பாளர்களிலிருந்து, இந்த மாவட்ட நிர்வாகத்திலிருந்து அத்தனை பேருக்கும் உங்கள் கைதட்டலின் மூலமாக நன்றி பாராட்டி, ஏன்பா புத்தகம் படிக்கணும் நாங்க கரெக்டா இன்னைக்கு நம்ம ஆளு சொல்றான், புத்தகத்தை எடுத்தார் 3வது பக்கம் தூக்கம் வந்துருச்சு யாருன்னு. கரெக்டா, புத்தகம் வாங்கப்படுகிறது, புத்தகம் வாங்கக்கூடிய பண வசதி நம்மிடம் இருக்கிறது, அதை படிக்கக்கூடிய மன வசதி நம்மிடம் இருக்கிறதா? அங்கே ஒரு பெரிய கேள்வி வருது இல்லை? பாட புத்தகத்தை படிக்கிறதே நமக்கு பெரிய விஷயமா இருக்கு சார். 2வது பக்கம் 3வது பக்கம் படிக்கணும் தான் ஆசையா இருக்கு, தூக்கம் வந்துடுது சார்ன்றான் இல்லை? ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் 80 வயது வரை எழுதிட்டு இருந்தார். 80 வயது வரை தாகூர்கிட்ட கேட்டாங்க, இத்தனை வயதை தாண்டி நீங்கள் எழுதி கொண்டிருக்கிறீர்களே, ஏன் எழுதுகிறீர்கள்? தாகூருடைய பதில் என்ன தெரியுமா? நான் துருப்பிடித்து இறந்து போவதை விட தேய்ந்து 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 இறந்து போகிறேன். இப்ப வீட்டில் சமயக்கட்டில் ஒரு துணி இருக்கும்ல, என்ன துணி? சமயக்கட்டில் ஒரு துணி இருக்கும்ல, கறி துணி. சார் கரெக்டா சொல்ற, அந்த பக்கம் பதில் வரல. சமயக்கட்டை என்ன இருக்கும் அங்க? சார் சொல்ற கறி துணி. தேய்க்கிறவங்களுக்கு தான் தெரியும். கரெக்டா சார்? ஆமான்ற. இந்த கரித்துணி இருக்குல்ல, சமயக்கட்டில் ஒரு கிழிஞ்ச இந்த கிண்டல் துணி இருக்குல்ல, கரித்துணி. இந்த கரித்துணி தன்னுடைய வாழ்க்கை வரலாறு சொன்னா எப்படி பார்க்கும்? இந்த தேஞ்சு போன நல்ல இருந்த ட்ரெஸ் தானே கரித்துணி ஆக்குவோம். கரெக்டாமா? அதுவும் மனைவிமார்கள் வந்து தங்கள் புடவே மாற்ற மாட்டாங்க. எங்க பனியனு, எங்க சட்டை, பாதி பேர் வீட்டில் வேட்டி தான் இட்லி துணியா இருக்கு. அது நாங்கள் ஆண்கள் செய்த தியாகம். இருந்துட்டு போட்டோம். இந்த கரித்துணி தன்னுடைய வரலாறு சொன்னா எப்படிப்பா இருக்கும்னு எழுதியிருப்பார் கண்ணதாசன் ஐயா ஒரு பாட்டு. கரிச காட்டு கழனியிலே கால்கள் செய்த உழவு, இரு கைகள் செய்த கனிவு, குடிசை எரிக்கும் விளக்கை போல இலைகள் 2 வரவு, இது இயற்கை செய்த அழகு. பருத்தி என்ற ஒரு செடி வளர்ந்தது பருவ பெண்ணை போலே அந்த கரிச கள்ளனி மேலே, அது சிரித்த அழகில் காய் வடித்தது சின்ன குழந்தை போலே அந்த வண்ண செடியின் மேலே. பருத்தி எடுத்து பிரித்து பார்க்க பஞ்சு குவியல் ஆச்சு, மில்லை நோக்கி பயணம் போச்சு, அதை திருத்தி எடுத்து பார்க்கும் போது சின்ன இலைகள் ஆச்சு, நூறு எனும் பெயர் உண்டாச்சு. அழகு வண்ணம் கலந்து நின்றதில் ஆடை வந்தது மெல்ல, பலர் மானம் காத்து கொள்ள, இடை குலையுமாதர் உடையிலேறி கோல கவிதை சொல்ல, உடல் மூடி மறைத்து கொள்ள. அந்த துணியில் ஒன்று கிழிந்து அடுப்பங்கரைக்கு வந்து தான் படிக்குது இந்த சிந்து, தன் சொந்தக்காரர் பலரை எண்ணி துடிக்குது மனம் வெந்து, கதை சொல்லுது தனை நொந்து. என்னப்பா கதை சொல்லுதுன்னு கேட்டான். வாழும் நாளில் வாழ்ந்த எண்ணெய் காத்த இரும்பு பெட்டி. நல்லா இருக்கிறப்ப மடிச்சு மடிச்சு வச்சுப்போமா? வாழும் நாளில் வாழ்ந்த எண்ணெய் காத்த இரும்பு பெட்டி, இன்று உதைக்கும் எண்ணெய் எட்டி, நிலை தாழ்ந்த போது மனிதன் கூட உடைந்த பானை சட்டி, யார் உறவு கொள்வார் ஒட்டி, மேனி அழகும் காசு பணமும் இருக்கும் வரை லாபம், இழந்த பின்பு பாவம், பின் ஞானியரை போல் பாட வேண்டும் நாய்களுக்கும் கோபம், இது நான் படித்த சோகம்னு கண்ணதாசன் ஐயா முடிச்சிருப்பார். நம்ம நல்லா வாழ்றோம்ல, உடல் ஆரோக்கியமா இருக்குல்ல, ஆரோக்கியமா இருக்கும்போது மடிச்சு மடிச்சு உள்ளர வச்சுக்கிறோம்ல, பெட்டிக்குள்ள வச்சுக்கிறோம்ல, மடிச்சு 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 உள்ளர வச்சுக்கிறோம்ல, அப்படி ஆரோக்கியமா இருக்கும்போது பொலிவோட இருப்போம். ஆனா ஒரு காலகட்டத்தில் நம்ம மாறிக்கிட்டே வருதுல, இந்த காலம் மாறிட்டே வருதுல, நம்ம வாழ்க்கை கந்தல் துணி ஆகாமல் நம்மை காப்பாற்றுவது எதுப்பான்னா அது நாம் படித்த புத்தகமும் நாம் படித்த அறிவும் மட்டும்தான் நம் வாழ்க்கையை கந்தல் துணி ஆகாம காப்பாத்திக்கும். வீட்டில் ஒரு பெரியவர் படித்தவர் இருந்தார்னா நம்ம போய் கேட்போம்ல, உடம்பு சரியில்லைப்பா என்ன பண்ணணும்னு போய் கேட்குறோம்ல. வீட்டில் ஒரு பிரச்சனைனா யார்கிட்ட போவோம்? படித்த ஒருத்தர் இருப்பார் ஊரில், அவர்கிட்ட போய் கேட்போம்ல, ஐயா இந்த மாதிரி வீட்டில் பிரச்சனைங்கய்யா என்ன பண்ணுறது கேட்குறோம்ல. புதுசாக ஒரு வியாபாரம் தொடங்கணும், ஒரு பெரியவர் இருப்பார் வயசானவர், போய் கேட்போம்ல, ஐயா இது என்ன பண்ணணும்னு போய் கேட்குறோம்ல. படித்தவர்கள் பெரியவர்களாக இருக்கும்போது அவர்கள் அனுபவமும் அறிவும் அந்த ஊருக்கே பயன்படும். படிக்காத ஒருத்தர் அல்லது எதுவுமே இல்லாத ஒரு வயசான ஒரு உட்கார்ந்துருந்தா என்ன பண்ணுவாங்க? வம்பு பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த 3வது தெருவில் முனியாண்டியினுடைய மக தெரியுமா, 2 கிளவி சேர்ந்துச்சுன்னா ஊர் காலின்னு அர்த்தம் இல்லை? அப்போ வாசிப்பு என்னப்பா பண்ணும்னா தேவையில்லாத விஷயங்களிலிருந்து நம்மை காப்பாற்றும், பக்குவப்படுத்தும். மனிதர்களில் 3 வகையான மனிதர்கள் இருக்காங்க. 3 வகையான மனிதர்கள். இந்த 3ஆம் தர மனிதர்கள் யார் தெரியுமா? 3ஆம் தர மனிதர்கள் யாருப்பான்னா எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்களை பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த கொத்தனார் மக இருக்கால்ல,
4வது வீட்டில் இருந்தானே நடராஜ் போயிட்டான். அது சும்மா காலேஜுக்கு போயிருக்கோம். இது 3ஆம் வகை மனிதர்கள். யாரை பற்றியாவது ஒரு மனிதர்களை பற்றி புறம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. 2வது வகையான மனிதர்கள் யார் தெரியுமா? ஏதாவது ஒரு நிகழ்வை பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்க. பிக் பாஸ் வீட்டில் அவங்க என்ன தெரியுமா பண்ணாங்க? நம்ம வீட்டில் அடுப்புக்கு சாமிச்சா இது இருக்காது. நம்ம பிக் பாஸ் வீட்டை பற்றி பேசிகிட்டு இருப்போம். பிக் பாஸ் வீட்டில் என்ன நிகழ்வை பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்க. 2ஆம் தர மனிதர்கள். 1ஆம் தர மனிதர்கள் என்ன தெரியுமா பண்ணுவாங்க? தான் படித்த விஷயங்களை, தனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை, தன்னுடைய அறிவை மற்றவர்களுக்கு யார் பயன்படும்படி சொல்கிறார்களோ அவர்கள்தான் 1 தர மனிதர்களாக இருக்கிறார்கள். 3ஆம் தர மனிதர்களாக இருக்கக்கூடிய நம்மை 1 தர மனிதர்களாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் தினமும் நாம் வாசிக்கக்கூடிய பழக்கத்தை கொண்டு வரணும். தாமஸ் ஆல்வா எடிசன் யாரு? தாமஸ் ஆல்வா எடிசன்? அவர் சீரியல்ல நடிக்கலையேன்றாங்க அந்த அக்கா. அங்க இருக்காரா? லைட் கண்டுபிடிச்சா? ஐயா, திருவாரூரில் ஒரு எடிசன் இருக்காங்களே எங்க அக்கா, லைட் கண்டுபிடிச்சாரு. தாமஸ் ஆல்வா எடிசன் சொல்றாரு, இந்த உலகத்துல எத்தனையோ கண்டுபிடிப்புகள் இருக்கு, எவ்வளவு பெரிய விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. லைட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க, செல்போனை கண்டுபிடிச்சாங்க, சேட்டலைட்டை கண்டுபிடிச்சாங்க. எத்தனை விஷயங்கள் இந்த உலகத்தில் கண்டுபிடிக்கப்பட்டாலும் மனிதனுடைய ஆகச் சிறந்த கண்டுபிடிப்பு எது தெரியுமா? மனிதனுடைய ஆகச் சிறந்த கண்டுபிடித்த கருவி புத்தகம் தான். மனிதன் கண்டுபிடித்த ஆகச் சிறந்த கருவினர். ஏன்னு கேட்டாங்க, இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய ஜெனட்டிக்கல் வியாதிகள் இருக்குல்ல. இப்ப சக்கரை இருந்துச்சுன்னா, அப்பாவுக்கு சக்கரை நோய் இருந்துச்சுன்னா தானா பையனுக்கு சக்கரை நோய் வந்துடும். கரெக்டா? அப்பாவுக்கு கடன் இருந்துச்சுன்னா தானா பையனுக்கு தான் அந்த கடன் வரும், பொண்ணுக்கு வராது. இந்த குழந்தை பிறக்கிறப்பே பாருங்களேன், பெண் குழந்தை பிறந்த என்ன சொல்லுவோம்? மகாலட்சுமி பிறந்துருச்சு, வீட்டுக்கு விளக்கேத்த வாரிசு வந்துருச்சு, அதெல்லாம் மங்களம் பிறந்துச்சு. பையன் பிறக்கட்டும், கொல்லி வைக்கிறதுக்கு வாரிசு வந்துட்டான், கடன் அடைக்கிறதுக்கு ஒருத்தன் வந்துட்டான். இப்போ அப்பாவுக்கு கடன் இருந்தா பையனுக்கு தானா வருதா? அப்பாவுக்கு நோய் இருந்தா, அப்பா அம்மாவுக்கு நோய் இருந்தா தானா வருதா? இது ஜெனட்டிக்கல் நாலேஜ். ஆனா ஒரு அப்பா ஒரு வாசித்தவராக இருந்தா, அப்பா ஒரு சிந்தனையாளராக இருந்தா, அப்பா ஒரு மிகப்பெரிய ஒரு வாசிப்பாளராக இருந்தாக்க அது தானா பையனுக்கு வராது. கரெக்டா? ஒரு பெரிய வாசிப்பாளர், பெரிய சிந்தனையாளர், பெரிய கண்டுபிடிப்பாளர் தன்னுடைய அறிவை எப்படிப்பா கடத்த முடியும்னா, எப்படி கடத்த முடியும்னா புத்தகம் என்கிற ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பின் மூலமாக மட்டும்தான் இந்த அறிவை கடத்த முடியும். இந்த அவதார்னு ஒரு படம் வந்துச்சு, எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? அவதார் படம் பார்த்தீங்களா சார்? சேகுவாரா மாதிரி இருக்கீங்க சார். திருவாரூரில் ஒரு சேகுவாராக அவரை படிச்சு அப்படியே மாறி இருக்காரு சேகுவாரா சார். அவதார் படம் பார்த்துருக்கீங்களா கண்ணீங்களா? அதுல பாண்டோரான்னு ஒரு இடத்துக்கு போவாங்க பூமியை விட்டு. அங்க போய் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு டிராகன் ஒன்று இருக்கும், ஒரு பெரிய டிராகன் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? அதை இந்த வால் வைத்த குரங்கு மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த டிராகன் மேல ஏறி தன்னுடைய குடுமையை எடுத்து அந்த டிராகனுடைய குடுமையோட ஜைலுன்னு ஒன்று போடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அதை பண்ணிட்டா என்ன ஆகும்? அவங்களால வானத்துல பறக்க முடியும். கரெக்டா? அவதார் படம் என்ன தெரியுமா காமிச்சிச்சு? கஷ்டப்பட்டு ஒரு டிராகனை அதோட தன்னை இணைத்து கொண்டால் அவனால் வானத்தில் பறக்க முடியும்னது. அப்படியாக ஒரு எழுத்தாளனை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொண்டால், அப்படியாக ஒரு புத்தகத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொண்டால், அதற்குள் உங்களை நீங்கள் இணைத்துக் கொண்டால் நீங்கள் வானம் அல்ல மிகப்பெரிய உச்சத்தை அதையும் தாண்டி பறக்க முடியும் என்பதை இந்த புத்தகம் நமக்கு காமிச்சிட்டு போகுது. ஜைலு ஒரு பாண்டிங், ஒரு புத்தகத்தோட நமக்கு ஒரு பாண்டிங் இருக்கணும். ஏன் பாடினா ஒரு காலகட்டத்திலங்க ஒருத்தருடைய கவன குவிப்பு இருக்குல்ல, இப்போ ஒரு விஷயத்தை சொல்றோம்னா இந்த கவன குவியல் இருக்குல்ல 40 நிமிஷம் இருந்துச்சா. 40 நிமிஷம் ஒருத்தரால ஒரு விஷயத்தை தொடர்ந்து கேட்க முடியும், தொடர்ந்து சிந்திக்க முடியும், தொடர்ந்து அதை பற்றி யோசிக்க முடியும். 40 நிமிஷம் ஒருத்தருடைய கவன குவியல் இருந்துச்சு. இன்னைக்கு அந்த கவன குவியல் எவ்வளவு நேரம் ஆச்சு? 1 நிமிஷமா மாறிடுச்சு. இந்த இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் வருதுல்ல, 1 நிமிஷத்துல அப்படியே தள்ளி விட்டு போயிடுவாங்க. 40 நிமிஷம் இருந்ததுனாலதான் ஸ்கூல்ல எல்லாம் அந்த கிளாஸ் வந்து 40 நிமிஷம் வச்சாங்க. 40 நிமிஷம் ஸ்கூல்ல கிளாஸ் வச்சிருப்பாங்க. இன்னைக்கு அந்த கவனத்தை குவிக்கவே முடியல. மனநல மருத்துவர்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க? இதனால ஃபோமோ அப்படின்ற ஒரு மன வியாதி உருவாகுதான், ஃபியர் ஆஃப் மொமெண்ட்ஸ். அது என்னப்பா ஃபியர் ஆஃப் மொமெண்ட்ஸ் கேட்டாங்க. நம்ம இன்ஸ்டாகிராம்ல ஒரு போட்டோ போடுறோமா, ஃபேஸ்புக்ல ஒரு போட்டோ போடுறோமா, போட்டு என்ன பண்ணுவோம்? எத்தனை லைக் வந்திருக்கு, எத்தனை கமெண்ட். அதுல இந்த ஸ்டேட்டஸ் ஒன்று இருக்கு சார் வாட்ஸ்அப்ல. இந்த ஸ்டேட்டஸை போட்டுட்டு நாம் அதை பார்த்துட்டோம்னா அவனுக்கு தெரிஞ்சிருது. அவன் ஃபோன் அடிச்சு கேட்குறான், என் ஸ்டேட்டஸை பார்த்துட்டு எதுவுமே சொல்லலை அப்படின்றான். ஏன்னா உன் ஸ்டேட்டஸை பார்த்துட்டு சொல்ற அளவுக்கு கூட எனக்கு நேரம்
காலையில் எந்திரிச்சு இது எல்லாமே என்ன பண்ணா ஃபியர் ஆஃப் மொமெண்ட்ஸ். நம்மை பற்றி மற்றவர்கள் என்ன சிந்திக்கிறாங்க, ஒரு மணி நேரத்தை இந்த ஃபோக்கஸிங் லெவலை குறைச்சிட்டோம். நம்ம ஒரு விஷயத்துல இந்த கவனத்தை குறிக்கக்கூடிய அவ்வளவு குறைஞ்சிருச்சு. இன்னைக்கு எல்லாருமே ஒரு ஃபோன் எடுத்து மகிழ்ச்சியா இருக்கிறதா காமிச்சுக்கிறோம். கரெக்டா? இங்க பாருங்க, இன்னைக்கும் அவர் தான் ஃபோன்ல போட்டோ எடுத்துட்டு இருக்காரு. இவ்வளவு நேரம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேனே, போன்ல லைவ் போட்டுட்டு இருக்கீங்களா? சரி, ஒரு ஸ்கூல்ல இருக்குதான் பேசிட்டு இருந்தேன். முன்னாடி ஒருத்தர் உட்காந்து போனை பார்த்துட்டு இருந்தாரு. ஏன் சார் நான் பேசுறேன்னு நீங்க உட்காந்து போனை பாக்குறீங்களேன்னு. அவர் திரும்ப சொன்னார், உங்க பேச்சதாங்க யூடியூப்ல கேட்கிறேன்னு. நேர்ல உங்களோட இப்படியே போன்ல எப்படினாலும் போட்டுருவாங்க யூடியூப்ல 10 நிமிஷத்துல. குற்றாலத்துக்கிட்ட ஒரு நிகழ்ச்சி, அருவியில திபு 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 திபுன்னு ஒரு 10 பேர் வந்து இறங்குனாங்க. காலேஜ் பசங்க நின்று போட்டோ எடுத்தாங்க அருவி கிட்டக்க. இந்த போட்டோ எடுக்கிறவங்க பாத்திருக்கீங்களா? பசங்க நல்லா எடுப்பாங்க. பொண்ணுங்க போட்டோ எடுக்கிற பாத்திருக்கீங்களா? இந்த நாக்கு இங்க போய்க்கும், 2ன்னு வச்சுப்பேன். அந்த 2க்கு என்ன அர்த்தம் இது வரைக்கும் தெரியல. 2ன்னு வச்சுக்கிட்டு ஒரு போட்டோ எடுத்துக்கிறது. இதுல ஒருத்தர் என்னை பார்த்துட்டான், அண்ணே நீங்க தான் இந்த யூடியூப்ல சோசியல் ஆதித்யா டிவிலாம். ஆமாப்பா அண்ணே, ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டான், நான் எடுத்துக்கிட்டான்னு. அவன் ஒருத்தர் போட்டோ எடுத்தாரு. இப்படியே 2-3 பேர் வந்து எடுத்தாங்க. கடைசியா ஒருத்தர் வந்தான், நீங்க யாரு அப்படின்னா. ஏன்னா தெரியாம தான் இவ்வளவு நேரம் போட்டோ எடுத்தியாடா, இப்ப எதுக்கு நான் கேட்கிறேன் அப்படின்னு. தெரிஞ்சா வச்சுக்கவே, இல்லாட்டி டெலிட் பண்ணிட்டு போயிருவேன். இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம எல்லாருமே மகிழ்ச்சியா இருக்கணும்னு காமிச்சுக்க விரும்புறோம். கரெக்டா? மகிழ்ச்சியா இருக்கிறோமான்னு கேள்வி வருது இல்ல. ஜெயகாந்தன் தான் எழுதுவார், நாம் எல்லாம் வாழ்கிறோம் ஆனால் வாழ்கிறோமான்னு. எல்லாரும் சோஷமா இருக்கிறதா காமிச்சுக்கிறோம். கல்யாண நாள்ல ஐ லவ் மை ஹஸ்பண்ட் ஸ்டேட்டஸ் போடுறோம். வீட்டுக்காருக்கு சோறு போடுறது கிடையாது, ஆனா ஸ்டேட்டஸ் போட்டுருவோம். எல்லாரும் எங்கள் வீட்டில் எல்லா நாளும் அப்படி எல்லாரும் சேர்ந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ, அது மட்டும் அழகா போட்டுருவோம் இல்ல. ஆமா, ஆனா நம்ம வீட்டுல அந்த மாதிரி மகிழ்ச்சியா இருக்கிறோமானா பெரிய கேள்வி. எங்க வீட்டுல ஒய்ஃப் என்ன பண்ணா, இந்த மஷ்ரூம் அல்வான்னு ஏதோ ஒண்ணு பண்ணாங்க யூடியூப்ல எல்லாம் பார்த்துட்டு. அத போட்டோ எடுத்து அவங்க பண்ணாங்களா, மஷ்ரூம் அல்வான்னு ஒண்ணு பண்ணி அத போட்டோ எடுத்து ஃபேஸ்புக்ல போட்டாங்க. 1000 லைக். நான் லைக் பண்ணலையே. ஏன்டா, நான் மற்றதெல்லாம் அதை பார்த்தவன், நான் அதை சாப்பிட்டவன். எப்படி லைக் போடுறதுக்கு மனசு வரும்? அப்ப இந்த செல்போன் என்ன தெரியுமா நம்மள பண்ணிட்டே இருக்கு, ஏதோ ஒரு வகையில நம்மை வேறு ஒரு ஆளாக காட்டுவதற்கு முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கு. ஃபோமோன்ற ஒரு வியாதி மிகப்பெரிய ஒரு மன வியாதியாக மாறிட்டே இருக்கு. இன்னைக்கு குழந்தைகளுக்கு நம்ம என்ன தெரியுமா பண்றோம், உடனே இந்த போனை கொடுத்துடுறோம். சாப்பிட்றப்ப இவன் போனை பார்த்தானா நிம்மதியா நம்மளை தொந்தரவு பண்ணாம இருப்பான் பாட்டு போனை கொடுத்துடுறோம்ல. இன்னைக்கு சொல்லிட்டு போறேன் பாருங்க, டாக்டர் ஷாலினி மேம் சொல்றாங்க, நீங்க குழந்தைய சமாளிக்கிறதுக்காக கொஞ்சம் மதுவை ஊத்தி கொடுப்போமா, கொஞ்ச நேரம் மயக்கத்துல இருக்கட்டும், நம்மள கொடுக்க மாட்டோம்ல. இந்த மதுவை விட 10 மடங்கு டோபோமின் இந்த செல்போன்ல இருக்கான். குழந்தைகள் பார்க்கும்போது நம்ம என்ன பண்றோம்னா, பெரிய சந்தோஷமா சொல்றோம், என் பையன் யூடியூப்ல அப்படியே அஜித் பாட்டை போட்டு டான்ஸ் ஆடுவான் தெரியுமா, என் பையனுக்கு எவ்வளவு அறிவு தெரியுமான்றோம். அது அறிவு கிடையாது, அது அறிவு கிடையாது. கத்தியை எடுத்து ஒருத்தரை கீறுறது அறிவு கிடையாது. இந்த கத்தியை பயன்படுத்தணுமா வேணாமான்னு யோசிக்கிறது தான் அறிவு. ஒரு தீப்பெட்டியை எடுத்து கொளுத்தி போடுறது அறிவு கிடையாது, அது பயன்படுத்த தெரியல. இதை பண்ணலாமா வேணாமான்னு ஒருத்தனுக்கான பக்குவ நிலை இருக்குல்ல, அதுதான் அறிவு. ஸ்டீவ் ஜாப்ஸ் சொல்றாரு, திஸ் டிவைஸ். ஸ்டீவ் ஜாப்ஸ் யாரு? ஆப்பிள் நிறுவனத்தினுடைய ஓனர். ஸ்டீவ் ஜாப்ஸ் சொல்றாரு, திஸ் டிவைஸ் வில் ரூல் த என்டையர் வேர்ல்ட் அப்படின்னாரு. ஒரு நாட்டில் இந்த செல்போன்றது ஒரு காலகட்டத்தில் இந்த உலகத்தை பூரா மாற்றி செய்யும்னு. அப்ப பத்திரிகையாளர்கள் கேட்கிறாங்க, ஏன் சார் உங்க பசங்க இந்த செல்போனை பயன்படுத்துறாங்களான்னு. ஸ்டீவ் ஜாப்ஸ் பதில் என்ன தெரியுமா, மை சன் இஸ் நாட் மெச்சூர்டு எனஃப் டு யூஸ் திஸ் செல் பிகாஸ் ஹி இஸ் ஸ்டடிங் ஹிஸ் காலேஜ் டேஸ்னு. அவன் காலேஜ் தான் படிக்கிறான், அவனுக்கு இந்த செல்போனை பயன்படுத்துற அளவுக்கு மெச்சூரிட்டி கிடையாதுன்னு. நாம என்ன பண்றோம், 3.5 வயசு பையன் கையில போனை கொடுக்குறோம், அவன் டண்டனக்கான் டான்ஸ் ஆடிட்டு இருக்கான் அதை வச்சு இல்ல. இன்னைக்கு சொல்லிட்டு போறேங்க, அதுக்கு பதிலாக இன்னைக்கு வீட்டுல இந்த செல்போனுக்கு பதிலாக என்னப்பா வச்சுக்கலாம், நான் சின்னதா ஒரு புத்தகத்தை வச்சுக்கேன், நீங்க அதை படிங்க, குழந்தைகளோட அந்த கதைகளை சொல்லுங்க, குழந்தைகளுக்கு அதை பத்தி பேசுங்க. தமிழ்ல திருமுருகாற்று படைன்னு ஒரு நூல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? திருமுருகாற்று படைன்னு நக்கீரர் திருப்பரங்குன்றத்துல எங்க ஊர்ல நடந்த கதை இது. சங்க இலக்கியம் 10 பாட்டு 8 தொகை, அப்புறம் என்ன சார் அழகா சொல்றாரு 11 கீழ்கணக்கு. ஏன்னா நான் இப்பெல்லாம் கேள்வி கேட்பேன், அப்பதான் நீங்க என்னை பாக்குறீங்களான்னு அர்த்தம். ஒரு மேடல போய் கேட்டேன், செல்வத்துள் செல்வம் அப்புறம் என்னன்னு. ஒரு அக்கா திருமதி செல்வம்னுச்சு சீரியல். ஆனா நான் அதை கேட்காம விடுறது கிடையாது. இப்ப நம்ம ஒண்ணு சொன்னோம்னா நீங்க ஒண்ணு சொல்லணும்ல, அப்பதான் நம்மளை ஃபாலோ பண்றீங்கன்னு அர்த்தம்.
திருமுருகாற்றுப்படை 10 பாட்டு 8 தொகை 17 கீழ்கணக்கு நூல்கள் இருந்துச்சா? இந்த 3 நூல்களிலுமே முதல் நூல் எதுப்பான திருமுருகாற்றுப்படை நூல். இந்த திருமுருகாற்றுப்படை எப்படிப்பா எழுதுனாங்கன்றதுக்கு ஒரு வரலாறு, ஒரு புத்தகம் எப்படி எழுதுனாங்கன்றதுக்கு ஒரு கதை இருக்கு. மதுரையில திருப்பரங்குன்றம் மலை இருக்குல்ல, மலை பாத்தீங்களா? காசி விஸ்வநாதர் கோயில் இருக்கு. அங்க நக்கீரர் என்ன பண்றாரா? சிவபூஜை பண்ணிட்டு இருக்க நக்கீரர். இந்த சிவபூஜை பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு மரத்திலேருந்து ஒரு இலை அப்படியே உதிர்ந்து தண்ணிக்குள்ள போகுது. பாதி இலை தண்ணிக்குள்ள இருக்கு, பாதி இலை தண்ணிக்கு வெளியே இருக்கு. தண்ணிக்குள்ள இருக்கிற இலை மஞ்சள் நிறத்துல மாறுது, தண்ணிக்கு வெளியே இருக்கிற இலை சிகப்பு நிறத்துல மாறுது. இவர் என்ன பண்றாரு? சிவபூஜையை விட்டுட்டு இதை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. நல்லா இருக்கு. நம்ம புத்தக திருவிழாக்கு வந்துட்டு மேஜிக் ஷோ பார்ப்போம்ல, அந்த மாதிரி. அதுவும் நல்லா தான் இருந்தது, ரொம்ப அருமையா பண்ணாங்க. அப்படி அது அப்படியே மாறுது, கலர் மாறுது. இப்ப இவர் என்ன பண்றாரு? அவ்வளோ அழகா இது மாறிச்சா சிவபூஜை மறந்துருச்சு. இப்ப இந்த சிகப்பா இருந்த இலை குருவியா மாறிச்சு, மஞ்சளா இருந்த இலை மீனா மாறிச்சு. இப்ப இந்த மீன் என்ன பண்ணுது? குருவியை பிடிச்சு தண்ணிக்குள்ள இழுக்குது. இந்த குருவி என்ன பண்ணுது? மீனை பிடிச்சி தண்ணிக்கு வெளியே எடுக்குது. இதுக்கு ரெண்டும் சண்டை போட்டுட்டு இருக்கு. நக்கீரர் என்ன பண்ணாரு? சிவபூஜையை விட்டுட்டு இது ரெண்டும் என்ன பண்ணுதுன்னு பார்க்க ஆரம்பிச்சாரு. பார்க்க ஆரம்பிச்சோன்னு ஒரு பூதம் வந்து நக்கீரரை பிடிச்சி தூக்கிட்டு போச்சு. தூக்கிட்டு போய் ஒரு குகையில அடைச்சது. இந்த குகைக்குள்ளர ஏற்கனவே 999 முனிவர்கள் இருந்தாங்க. இப்ப நக்கீரர் 1000வது முனிவரா அங்க போறாரு. பூதம் வந்து 1000 பேரை சேர்த்து சாப்பிடணும்னு இருந்திருக்கு. கொண்டு போய் அங்க வச்சாங்க. இப்ப மத்த 999 பேர் இருந்தாங்கல்ல, அவங்க கேட்டாங்க, சிவபூஜை பண்ணியா? ஆமா. ஒரு இலை உளுந்திருக்குமே? உளுந்துச்சு. பச்சையா ஒண்ணு, சிகப்பா ஒண்ணு மாறிச்சு, மஞ்சளா மாறிச்சு. ஆமா. குருவி ஒண்ணு வந்துச்சு, மீன் ஒண்ணு வந்துச்சா? ஆமா. பூதம் வந்து தூக்கிட்டு வந்துச்சா? ஆமா. வெல்கம் டு த குகை, வெல்கம் டு த குகை. இப்ப இது என்ன பண்ணா, நம்மளுடைய காரியத்தை பண்ணணும் தான் நினைப்போம். ஆனா அங்க ஒரு 2 பேர் சண்டை போட்டோடனே நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருவோம்ல, அதுதான் பிக் பாஸ் வீடு. எவனாவது ஒருத்தர் சண்டை போடுறத, எங்கேயாவது ஒரு சோசியல் மீடியால ஏதாவது ஒண்ணு வருதுல, அதை உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சிருவோமா? அப்போ ஒரு பூதம் வந்து தூக்கிட்டு போகுது இல்ல, இந்த பூதம் யாருப்பான்னா இந்த செல்போன் தான் பூதம். இது கொண்டு போய் ஒரு குகையில அடைச்சிச்சுல்ல, இதுதான் இந்த ஊடகம்ன்ற குகை. இந்த குகையில கொண்டு போய் நம்மளை அடைச்சிருது. அங்க அத்தனை பேரோட நம்ம அடிமையாக மாறிடுறோம். தொலைக்காட்சி பெட்டின்ற குகையோடையோ இந்த செல்போன்ற குகையிலையோ நம்ம ஒரு அடிமையாக போய் மாறிடுறோம். இப்ப நக்கீரர் என்ன தெரியுமா பண்ணாரு? திருமுருகாற்றுப்படைன்ற நூலை எழுதுறார். அங்கேதான் அப்ப முருகனுடைய வேல் வந்து நக்கீரரை காப்பாற்றியதாக வரலாறு. என்ன அர்த்தம் தெரியுமா? அப்படி நீங்கள் மாட்டிக்கொண்டால் உங்கள் கைகளில் ஒரு புத்தகத்தை எடுங்கள். வேல் என்றால் அறிவுன்னு அர்த்தம். வேல்னா இது ஆன்மீகம் கிடையாது, வேல்னா அறிவுன்னு அர்த்தம். வேல் ஷார்ப்பா இருக்குமா? ஆழமா இருக்குமா? அகலமா இருக்குமா? அறிவு எப்பயுமே ஆழமா இருக்கணும், அகலமா இருக்கணும், கூர்மையா இருக்கணும். வேல்னா அறிவினுடைய வெளிப்பாடுன்னு அர்த்தம். இப்படி நீங்க ஒரு குகையில மாட்டிக்கும் போது ஒரு பூதம் கொண்டு வந்து இந்த பூதம் உங்களை கொண்டு போய் இந்த குகையில வச்சிருச்சுன்னா உங்களால அதுல இருந்து தப்பிக்கவே முடியாதுப்பா. அப்ப நீங்க என்ன தெரியுமா பண்ணணும்? ஒரு புத்தகத்தை கையில் எடுத்துக்கங்க. அந்த புத்தகத்தின் மூலமாக ஒரு அறிவு வரும். அந்த அறிவை கொண்டுதான் நீங்கள் இந்த குகையிலிருந்து தப்பிக்க முடியும்ன்றத திருமுருகாற்றுப்படை இந்த வரலாறு நமக்கு கத்துக் கொடுத்துட்டு போகுது. அருணகிரிநாதர் எழுதியிருப்பார், பழுத்தமுது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசை குறுகி மறைக்குகையை இடித்து வழிகாணும்னு அருணகிரிநாதனுடைய பாட்டு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அருணகிரிநாதர்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் சார், சொல்றாரு. அவ்வளவு அழகான ஒரு பாட்டுங்க. வேல் வகுப்பன் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என திருத்தினுரை கருத்தமையில் நடத்த முகவேலே பருத்த முளை சிறுத்த இடை கருத்த குழல் வெளுத்த நகை சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் பனைக்கமுக படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் பதத்தினை களத்து முளை தெரிக்க வரமாகும் பழுத்தமுது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரைக்குகையை இடித்து வழிகாணும் சுரர்க்கும் முனி வர்க்கும் பகவதிக்கும் விதி தனக்கும் மரர் தனக்கும் குறும் இடுக்கன் விரைசாரும் சுடற்பருதி ஒளிப்பநில ஒழுக்குமதி ஒளிப்பாலை அடக்குந்தளர் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிரபை வீசும் துதிக்கும் அடியார்க்கு கெடுதல் ஒருவர் நினைக்கின் அவர் குலத்தை அறக்கலையும் எனக்கோர் துணையாகும் சுழற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கி எழும் அறத்தை நிலைகாணும் தருக்கி நமன் முறுக்கி வரின் எருக்குமதி தரிக்குமுடி படைத்த விரல் படைத்த இறைகளுக்கு நிகராகும் களத்தில் உள்ள கணபதிகள் கழிப்பில் உள்ள மலர்க்கமல கரத்து முனை விதிர்க்க வளைவு காணும் தருக்கி நமன் முறுக்கி வரின் எருக்குமதி தரிக்குமுடி படைத்த விரல் படைத்த இறைகளுக்கு நிகராகும் சலித்து வளர் அரக்கருடல் கொளுத்து வளர் பெருத்த தொடை சிவத்த தொடை என சிகையில் விருப்பமோடு சூடும் திரைகடலை உடைத்து நிறைவுணர் கடிது குடித்து உடையும் உடைப்பை அடைத்து உதிரம் நிறைந்து விளையாடும் திசைக்கிரியை முதற்குலிசன் அர்த்த சிறை முளைத்ததென முகட்டினிடை பறக்க அறவிசைத்து அதிர ஓடும் திசைக்கிரியை முதற்குலிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டினிடை பறக்க அறவிசைத்து அதிர ஓடும் சினத்தவுணர் எதிர்த்த ரணகளத்தில் வெறுப்புரை தலைகள்
சிரித்து எயிறு கடித்து விழி விழித்து அலற மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனென துளத்தில் உரை கருத்தமையில் நடத்து குகவேலு. அருணகிரிநாதருடைய வேல் வகுப்புன்னு ஒரு பாட்டு கேட்கறதுக்கே சந்தோஷமா இருக்குல்ல இல்ல? இந்த சந்தம் கவிதை கேட்கறதுக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கு. இந்த கவிதை நமக்கு என்னப்பா பிடிக்கும்னு பார்க்கணும். புத்தகத்தை தேர்ந்தெடுக்கும் போது நமக்கு கவிதை பிடிக்குமா, கவிதையை தேர்ந்தெடுக்கணும். கதைகள் பிடிக்குமா, நல்ல சிறுகதை ஆசிரியரை தேர்ந்தெடுக்கணும். அதனாலதான் நா. முத்துக்குமார் எழுதுவாரு, இவன் தோட்டத்தில் பூவும் இருக்கிறது முள்ளும் இருக்கிறது, பனித்துளி செய்ய தெரியவில்லை. இவன் வானத்தில் வெயிலும் இருக்கிறது மழையும் இருக்கிறது, வானவில் செய்ய தெரியவில்லை. இவன் கடலில் அலையும் இருக்கிறது நுரையும் இருக்கிறது, கடந்து போக தெரியவில்லை. இவன் வாழ்க்கையில் இன்பமும் இருக்கிறது துன்பமும் இருக்கிறது, வாழத்தான் தெரியவில்லை. நம்ம ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறோம் சார், 10,000 ரூபாய் போட்டு பிசினஸ் ஆரம்பிக்கிறோம், கரெக்டா? இந்த பிசினஸ் எப்ப சக்சஸ் சொல்லுவோம்? இந்த 10,000 ரூபாய் 1 லட்சம் ரூபாய் ஆனா சக்சஸா, 1 கோடி ரூபாய் ஆனா இன்னும் சக்சஸா? இப்ப நம்ம பிறக்கும் போது சந்தோஷமா பிறக்கிறோம்ல, கரெக்டா? இந்த ஒரு சின்ன குழந்தை, ஒரு வயசு குழந்தை சிரிக்கிறதுக்கு பெருசா ஜோக்கெல்லாம் சொல்ல வேணாம். ஒரு கிளுகிழுப்பை விற்பாங்க, 10 ரூபாய்க்கு ஒரு கிளுகிழுப்பு இருக்கும். நீங்க எடுத்துட்டு போய் அந்த குழந்தை முன்னாடி இப்படி ஆட்டுங்களேன், விழுந்து விழுந்து சிரிக்குமா? அதே கிளுகிழுப்பு எடுத்துட்டு போய் ஒரு 80 வயசு தாத்தா முன்னாடி இப்படி ஆட்டுங்க, பொலியுன்னு கண்ணத்துல விடுவாரு. ஆனா அதே தாத்தா தான் 80 வயசுக்கு முன்னாடி சிரிச்சவர். வாழ்க்கையை தொடங்கும் போது மகிழ்ச்சியினுடைய உச்சத்தோடு தொடங்குறோங்க. நாளாக 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 நம்மளுடைய பதவி, நம்மளுடைய பணம், நம்மளுடைய ஏதோ ஒரு காரணத்தினால அந்த சிரிப்பையே இழந்துடுறோமே, சிரிக்கவே மறந்துடுறோமே இல்லையா? வைரமுத்தையா தான் சொல்லுவார், மகிழ்ச்சி நீ நான் நாம் எல்லாம் மகிழ பிறந்தவர்கள், நிலவின் ஒளியை குடிக்க பிறந்தவர்கள், நீலவான் ஒளியை இழுக்க பிறந்தவர்கள், மறிக்கும் வரைக்க மகிழ பிறந்தவர்கள். ஏன் தெரியுமா? ஒரு ஆணின் பெண்ணின் மகிழ்ச்சியில் பிறந்தவர்கள். மகிழ்ச்சியிலேயே அலைகள் கொண்டு ஜாலந்தனம் பாடுமா கடல், இடிகள் கொண்டு தம்பட்டம் தட்டுமா வானம், வீட்டுக்கு திரும்பி வருமா வெளியூர் சென்ற காற்று, உதிர்ந்து உதிர்ந்து இலைகள் உதிர்ந்து நலிந்து நலிந்து வெயிலில் நலிந்து அளந்து அளந்து கொழுந்து எழுந்து சித்திரை மாதம் தாவர வர்க்கம் முத்திரை காட்டி முடிப்பதெல்லாம் மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சின்னு. இந்த மகிழ்ச்சியை தொலைச்சிட்டோமே சார், சிரிக்கிறதே கிடையாது. பஸ்ல பக்கத்துல ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தாருன்னா அவர் பார்த்து சிரிக்க மாட்டோம், கரெக்டா? பக்கத்துல யாராவது உட்கார்ந்து நம்ம செல்போன் எடுத்து வச்சிருக்கோம். இன்னைக்கு பக்கத்து இருக்கை பயணியிடம் சிரிக்க மறந்த நபருக்கு தூரத்தில் இருந்து கையாட்டி அன்பு என்றால் என்ன என்று காட்டுகிறாள் தூரத்தில் இருக்கக்கூடிய சிறுமின்னு பிரான்சிஸ் கிருபா ஒரு கவிதையில் எழுதியிருப்பார். இப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள்ட்ட கூட நம்ம சிரிக்கிறதே இல்லையே. இந்த இழந்த சந்தோஷத்தை ஒரு புத்தகத்தால மட்டும்தான் தர முடியும். இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த புத்தகம் படிக்கிறவங்களை பார்த்தாலே என்ன ஆயிடுது, ஏதோ வேற்று கிரக வாசி மாதிரியே பார்க்குறாங்க. புக்கு படிக்கிறீங்களா? படிச்சு என் பையன்கிட்ட சொல்றேன், டே படிச்சாக்க வாழ்க்கையில முன்னேறலாம்டா. அது நம்ம தான் அதை படிச்சுட்டா சும்மா இருக்க மாட்டோம்ல. வீட்டில் எதையாவது ஒன்று நிகழ்ச்சி வராத நாட்டில் நாங்கள் என்ன பண்ணுவோம்னு நினைக்கிறீங்க? வீட்டில் கூப்பிட்டு ஒய்ஃபையும் குழந்தையும் உட்கார வச்சுட்டு நம்ம படிச்ச விஷயத்தை எதையாவது சொல்லுவோம். அவங்க அப்படியே காதை பொத்திட்டு கேட்பா, எப்பா நீங்க ஒரு நிகழ்ச்சி இல்லையாப்பான்னு. என் பையனை கூப்பிட்டு சொன்னேன், டே படிச்சாக்க வாழ்க்கையில கண்ணதாசன் ஐயா சொல்லுவாரு, இசை அறிந்தோன் குழல் எடுத்தால் இசை பிறக்கும், திசை அறிந்தோன் படகெடுத்தால் தேசம் தோன்றும், திடமுடையோன் படையெடுத்தால் பகைமை வீழும், அறிவுடையோன் ஏடொன்றே அறிவின் கன்று அவ்வழியே தமிழ் செய்தி வந்ததென்று, திடமுடையோன் கைகளிலே திகழ்ந்து நின்று தேனமுற தமிழோசை வாழ்க என்று கண்ணதாசன் ஐயா சொன்னார்றான்னு. அவன் என்ன இப்படியே பார்த்தேன். படிச்சா நல்லது அவ்வளவுதானே, ஏன் இழுக்கிற, ஏன்பா இழுக்கிற, சாட்டா முடிப்பா, காது வலிக்குதுப்பா, மூச்சு விட முடியலப்பா, வேர்வையா வருது பான்றா. இது கவிதை சொன்னா. இன்னைக்கு புத்தகத்தை பார்த்தாலே பயப்படுறாங்க சார். சென்னையில எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர், அவருக்கு ஒரு 60 வயது, அப்ப எங்களுக்கு பழக்கம் ஏற்படும் போது ஒரு 60 வயது, அதுக்கப்புறம் ஒரு 15 வருட பழக்கம் ஐயாவோட. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, வீட்டுல ரொம்ப சிரமப்பட்டு ஒரு அறை கட்டினார், பெரிய அறை கட்டினாங்க. தலை சிறந்த புத்தகங்கள், புத்தக திருவிழால போய் எங்கெங்க என்னென்ன புத்தகங்கள், தலை சிறந்த புத்தகங்கள் கிடைக்குமோ மிகப்பெரிய எழுத்தாளர்களுடைய புத்தகங்கள் எல்லாம் கொண்டு வந்து அந்த அறையில சேகரிச்சு வச்சு ஒரு மினி லைப்ரரி, பெரிய லைப்ரரியை உருவாக்குனார். பெரிய லைப்ரரி. அங்க மாசம் ஒரு தடவை இப்படியான இலக்கிய கூட்டம் நடக்கும். சிறுகதைகளை பத்தி பேசுவாங்க, கவிதைகளை பத்தி பேசுவாங்க, அவங்க வாசித்த புத்தகங்களை பற்றி பேசுவாங்க. இப்படி எல்லாரும் உட்காந்து பேசக்கூடிய ஒரு இடமாக அந்த இடம் இருந்தது. சமீபத்தில் அந்த ஐயா தவறிட்டாங்க. நாங்கள் அந்த இறுதி காரியங்களுக்காக போகிறோம். அங்கே அவர் வீட்டுக்கு
அந்த இறுதி காரியங்களுக்காக போறோம். அந்த தெரு முக்குல ஒரு குப்பை தொட்டி சார், பெரிய குப்பை தொட்டி. அந்த குப்பை தொட்டி நிறைய புத்தகம், அந்த குப்பை தொட்டி நிறைய அந்த அவருக்கு சேகரித்து வச்ச புத்தகம். இந்த புத்தகத்தை பார்க்கும் போதே மனம் கிடந்து இருந்துச்சு. எங்களுக்கு தெரியும் இது இவர் வீட்டிலேருந்து வந்துதான் விழுந்திருக்குன்னு. அத்தனை புத்தகங்களும் குப்பை தொட்டியில கிடந்தது. இப்போ அந்த இறுதி சடங்குக்கு போறோம். நான் மெல்லமா அவருடைய பையனை கூப்பிட்டு சொன்னேன், ஐயா வந்து இது ரொம்ப சிரமப்பட்டு எல்லா புத்தகங்களையும் சேர்த்தாங்க, நீங்க இது முக்குல போட்டீங்களா அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, இதை வச்சு நாங்க என்ன பண்ண போறோம், நடந்த சம்பவம், இதை வச்சு நாங்க என்ன பண்ண போறோம், எங்களுக்கு யாருக்குமே வாசிக்கிற பழக்கம் கிடையாது. அந்த ரூம் இருந்துச்சுன்னா நாங்க அதை ஒரு ஜிம்மா மாத்திப்போம், அந்த ரூம் இருந்துச்சுன்னா நாங்க அதை வந்து ப்ரொஜெக்டர் வச்சு ஹோம் தியேட்டரா மாத்திப்போம், அந்த ரூம் இருந்துச்சுன்னா வேற எதுக்காவது நாங்க பயன்படுத்திப்போம். இந்த புத்தகத்தை வச்சு நாங்க என்ன பண்ணுவோம், நீங்க வேணா ஏதாவது வேணும்னா எடுத்துட்டு போங்க, கார்பரேஷன்காரங்க எடுத்துட்டு போறதுக்கு முன்னாடி நீங்க எடுத்துட்டு போங்கன்னா. இன்னைக்கு உண்மையிலேயே அடுத்த தலைமுறைக்கு இந்த வாசிப்பினுடைய பழக்கம் இருக்கிறதானா ஒரு பெரிய கேள்விக்குறிதானே. அடுத்த தலைமுறைக்கு இந்த வாசிப்பு பழக்கத்தை கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நம் தலைமுறையினருக்கு இருக்கு. அடுத்த தலைமுறை மிகப்பெரிய ஒரு சிந்தனையாளர்களாக, அறிவு சார்ந்த மக்களாக வரணும்னா வேற வழியே கிடையாது. நம்ம இந்த பழக்கத்தை முதல் வச்சுக்கணும், வாசிக்கக்கூடிய பழக்கத்தை. சார் இது ஏன் தெரியுமா, இந்த வாசிப்பு பழக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இத்தாலியில நடந்த சம்பவம், இன்னைக்கு நீங்க கூகுள்ல போய் அந்த சம்பவத்தை சொல்றேன், கூகுள்ல போய் அடிச்சு பாருங்க. இத்தாலி நாட்டுல ஒரு திருடன் ஒரு வீட்டுக்குள்ள போயிட்டான், எல்லாத்தையும் திருடிட்டான். திருடி முடிச்சுட்டு அங்க ஒரு புத்தகம் கிடைச்சிருக்கு, அங்க ஒரு புத்தகம் கிடைச்சிருக்கு. அவர் அந்த புத்தகத்தை வாசிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இது என்னப்பா புத்தகம்னு ஒரு 2 பக்கம் வாசிக்க வாசிக்க இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. இவர் திருடின விஷயத்தெல்லாம் ஓரமா வச்சுட்டு சோஃபால உட்காந்து புத்தகம் படிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அது அவ்வளோ இன்ட்ரெஸ்டா இருக்கு. அந்த புத்தகம் உட்காந்து வாசிச்சுக்கிட்டே இருக்காரு. 1 மணி நேரம் ஆகுது, 1.5 மணி நேரம் ஆகுது. இப்ப வீட்டு ஓனர் வந்துட்டார். வந்தவர் உள்ள ஒருத்தர் திருடி இருக்கான், இந்த மாதிரி புத்தகம் படிச்சுட்டு இருக்கான்னு பார்த்து போலீஸ்க்கு தகவல் கொடுத்துட்டாரு. இப்ப போலீஸ் வந்துட்டாங்க. போலீஸ் வந்து அவர் அரெஸ்ட் பண்ண வராங்க. இவர் அரெஸ்ட் பண்ண வந்த போலீஸை சொல்றாரு, 1 நிமிஷம் பொறுங்க, இன்னொரு 1 மணி நேரம் பொறுத்தீங்கன்னா அந்த புத்தகத்தை படிச்சு முடிச்சுக்குவேன். எப்படினாலும் நீங்க அரெஸ்ட் பண்ண போறீங்க, ஒரு 1 மணி நேரம் கொடுங்க, நான் அந்த புத்தகத்தை படிச்சு முடிச்சுக்கிறேன். போலீஸ் பெர்மிஷன் கொடுக்கல, அவர் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. இது இத்தாலியில மிகப்பெரிய பிரபலம் ஆகுது. இந்த சம்பவம் வந்து எல்லாருக்கும் வைரல் ஆகுது. இப்படி ஒரு திருடன் ஒரு வீட்டுக்கு போனாரு, ஒரு புத்தகத்தை படிச்சாரு, அந்த போலீஸ் கிட்ட மாட்டிட்டாரு, ரொம்ப வைரல் ஆகுது. அந்த புத்தகத்தை எழுதியவர் பேர் ஜியோமென் ஹெச்சி, ஹேம்மர்ன்ற ஒரு புத்தகம். இப்ப அந்த எழுத்தாளர் என்ன பண்றாருன்னா, சிறைச்சாலைக்கு ஒரு காப்பி அனுப்பிச்சு விடுறாரு. நீங்க அங்க படிக்க முடியல, இந்த காப்பியை நீங்க நிதானமா உட்காந்து சிறைச்சாலையில படிங்கன்னு ஒரு காப்பி அனுப்பிச்சு விடுறாரு. இப்ப இத்தாலியில இது பெரிய சம்பவமாக மாறி 4 சர்ச்சைகளை அங்க உருவாக்குச்சு. 4 மிகப்பெரிய சர்ச்சைகளை உருவாக்குச்சு. 1, அந்த போலீஸ் அவரை படிக்க விட்டுருக்கணும். 2, ஏன்னா அந்த போலீஸ் பிடிக்க போனது ஒரு திருடனை, கரெக்டா, பிடிக்க போனது ஒரு திருடனை, ஆனால் பிடித்து வந்தது ஒரு வாசிப்பாளனை. பிடிக்க போனது ஒரு திருடனை, பிடித்து வந்தது ஒரு வாசிப்பாளனை. ஏன்னா ஒருத்தன் புத்தகத்தை கையில எடுத்துட்டானாலே அவனுடைய மனம் மாறிடும். 3வது, நீங்கள் இப்படி உங்களை மனம் மயக்க, நீங்கள் இப்படி உங்களை மெய்மறந்து வாசித்த புத்தகம் எதுன்னு ஒரு கேள்வி. இப்ப நமக்குள்ள அது வரும்ல, மெய்மறந்து நம்ம கடைசியா வாசிச்ச, இப்படி வாசிச்ச ஒரு புத்தகம் என்ன? 4வது, ஏன் அவர் அந்த புத்தகத்தை படிச்சார்? இப்படி மெய் மறந்து வாசிக்க காரணம் என்ன? உளவியல் நிபுணர்கள் அதை ஆராய்ச்சி பண்ணி சொல்றாங்க. ஏன் தெரியுமா அவர் அந்த புத்தகத்தை படிச்சாரா? ஏன்னா அந்த புத்தகம் ஒரு ராஜா தன்னுடைய நாடு திரும்புவதை பற்றிய புத்தகம், ஹேம்மர்ன்ற புத்தகம். இன்னைக்கு நீங்க கூகுள்ல போய் அடிச்சு பாருங்க, ஜியோமென் ஹெச்சி ஹேம்மர் இத்தாலி தீஃப் சம்பவம்னு அடிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அது வந்து ஒரு ராஜா நாடு திரும்புவதை பற்றி, தன்னுடைய வீடு திரும்புவதை பற்றிய ஒரு புத்தகம். இந்த திருடன் வீட்டை விட்டு வெளியே வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அவனுக்கு தன்னுடைய மனைவியினுடைய ஞாபகம், தன்னுடைய குழந்தைகளினுடைய ஞாபகம், தன்னுடைய வீட்டினுடைய ஞாபகம் வந்து அந்த புத்தகத்தை படிக்கும் போது அந்த வெற்றிடம் அதனால் நிரம்பியதான். நமக்குள்ள ஒரு வெற்றிடம் இருக்குல்ல, நமக்குள்ள ஏதோ ஒரு விஷயத்தை இழந்திருப்போம்ல, நமக்குள்ள ஒரு இழந்த காதல் இருக்கும், நமக்குள்ள ஒரு இழந்த ஒரு திறமை இருக்கும். நான் ஒரு ஓவியர் ஆகணும்னு ஆசைப்பட்டேங்க, நான் ஒரு பேச்சாளர் ஆகணும்னு ஆசைப்பட்டேங்க, நான் ஒரு கவிஞர் ஆகணும்னு ஆசைப்பட்டேங்க, நான் ஒரு எழுத்தாளர் ஆகணும்னு ஆசைப்பட்டேங்க. ஆனா காலப்போக்கில் என்னால பண்ணவே முடியாது. இழந்த ஒரு தருணம் இருக்கும்ல, ஒரு வெற்றிடம் இருக்கும்ல, இழந்த ஒரு காதல் இருக்கும்ல, இழந்த ஒரு மேடை இருக்கும்ல, இழந்த ஒரு குடும்பம் இருக்கும்ல, இழந்த ஒரு பணம் இருக்கும்ல, இழந்த ஒரு சொத்து இருக்கும்ல, இழந்த ஒரு சொந்தம் இருக்கும்ல, அத்தனையையும் நிறைவு செய்வது புத்தகங்கள் மட்டும்தான். அந்த வெற்றிடத்தை அமெரிக்கால இந்த கருப்பர்களுக்கும் வெள்ளையர்களுக்கும் எப்பயுமே ஒரு சண்டை நடந்துகிட்டே இருக்கும், நிறவெறி சண்டை நடந்துகிட்டே இருக்கும். ஒரு காலேஜ்ல ஸ்டூடெண்ட்ஸ் இது பண்றாங்க, 2 பேர் சண்டை போடுறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க.
இப்ப அங்க தண்டனை என்ன தெரியுமா கொடுத்தாங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு? 2 பேருக்குமே சிறையில் அடைச்சு அந்த சண்டை போட்ட பசங்க எல்லாருமே மைனர்ஸ், மேஜர் பசங்க கிடையாது, மைனர், சிறுவர் சிறுவர் பள்ளியில சேர்த்து இந்த பசங்க எல்லாருமே ஒரு புத்தகத்தை ஆய்வு செய்து அந்த புத்தகத்தை பத்தின ரிசர்ச்சை சமர்ப்பிக்கணும். ஒவ்வொருத்தரும் அந்த ரிசர்ச்சை அப்ரூவ் பண்ணா மட்டும்தான் அவங்க சிறையில இருந்து விடுதலைங்க. நீங்க நம்பவே மாட்டீங்க, அத்தனை புத்தகங்களையும் வாசிப்பாளராக மாறிய அந்த சிறுவர்களுக்குள் அந்த நிற வேற்றுமை என்கிற அந்த எண்ணமே இல்லாமல் சென்றதுன்றது இப்ப நடந்த ஒரு வரலாறு. ஒரு புத்தகங்க சமீபத்துல நான் படிச்சு ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்ச ஒரு புத்தகம், 457 டிகிரி ஃபாரன்ஹீட்னு ஒரு புத்தகம் உள்ளர கிடைக்கும். 457 டிகிரி ஃபாரன்ஹீட், அது என்ன பார்த்தோம்னா 457 டிகிரி ஃபாரன்ஹீட்ல ஒரு புத்தகம் எரிஞ்சிரும். கரெக்டா? ஒரு நாட்டில் ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை புத்தகங்களை பிடிச்சி எரிக்கணும், யாருமே புத்தகம் படிக்க கூடாது, அந்த புத்தகத்தெல்லாம் எரிச்சிடணும்னு ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க. ஏன்னா மக்கள் அறிவு சார்ந்து வந்துட்டாங்கன்னா அரசாங்கத்தை கேள்வி கேட்பாங்க, அதனால மக்கள் வந்து அறிவு சார்ந்து இருக்கக்கூடாதுன்ற ஒரு பெரிய காரணத்தை சொல்லி அங்க இருக்கக்கூடிய அரசர் என்ன பண்றாரு, இப்படி ஒரு உத்தரவு போடுறாரு. அங்க இருக்கக்கூடிய காவலர்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொருத்தர் வீட்லயும் புத்தகங்கள் இருந்தா தேடி தேடி எரிப்பாங்க, தேச குற்றம் மாதிரி எல்லாத்தையும் தேடி தேடி எரிப்பாங்க. இதுல ஒரு பாட்டி வீட்டுல கிட்டத்தட்ட ஒரு 100 புத்தகம் இருக்குன்னு தெரிய வருது. ஒரு மூதாட்டி வீட்டுல இவர் தேடி கண்டுபிடிச்சு அந்த 100 புத்தகத்தை எரிக்கிறாங்க. அந்த பாட்டி என்ன பண்றாங்க, தான் சேர்த்து அந்த புத்தகம் எல்லாம் எரியப்படுதுன்னு ஓடி போய் அந்த தீக்குள்ள விழுந்து உயிரை விட்டுறாங்க. இது இந்த காவலர்களுடைய மனதில் அப்படியே போய் பதியுது. ஒரு புத்தகத்துக்காக உயிரை கொடுக்கிறார்கள்னு சொன்னா அப்ப இந்த புத்தகத்துல என்னப்பா இருக்குன்னு பார்க்கணும்னு இந்த எரியப்படாத 2 புத்தகத்தை மட்டும் யாருக்கு தெரியாம வீட்டுக்கு கொண்டு வர அதை உட்காந்து வாசிக்கிறேன். அதுக்கப்புறம் எங்கெல்லாம் புத்தகத்தை எரிக்க போறாங்களோ அங்கெல்லாம் ஒரு புத்தகம் 2 புத்தகம்னு எடுத்துட்டு வந்துடுறாரு, வீட்டுக்கு எடுத்துட்டு வர்றாரு. இப்படி உட்காந்து வாசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு தடவை அவருக்கும் அவர் மனைவிக்கும் சண்டை வந்துருது, பெரிய பிரச்சனை வந்துருது. இப்ப அவங்க மனைவி என்ன பண்றாங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு போன் பண்ணி எங்க வீட்டுக்காரரே இவ்வளவு புத்தகம் வச்சிருக்காருன்னு சொல்லி கொடுத்துறாங்க. ஆமா, அது நடக்கல, அனுபவிச்சு கேட்டுறாரு, வீட்டுல சொல்லிடுறாங்க. இப்ப கவர்மெண்ட் வந்து அவரை சிறைச்சாலையில் அடைக்கிறாங்க. அவர் சிறையிலிருந்து தப்பித்து பக்கத்தில் இருக்கக்கூடிய காட்டுக்கு போறாரு. அந்த காட்டில் அவர் சந்திக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் இருக்காங்க. அந்த மனிதர்கள் எல்லாம் யார் தெரியுமா, நடமாடும் புத்தகமாக மாறி சென்றவர்கள். ஒரு புத்தகத்தை தானே உங்களால் எரிக்க முடியும். இந்த கம்பராமாயணம் நடந்து போறாருப்பா, இந்த சிலப்பதிகாரம் நடந்து போறாருப்பா, இந்த சேக்கிலாரினுடைய பெரிய புராணம் நடந்து போறாருப்பான்னு ஒருத்தர் முழுவதுமாக ஒரு புத்தகமாகவே மாறி இருந்தாருன்னா எப்படி இருக்கும்? அப்படியாக மனிதர்கள் எல்லாம் வாசித்து 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 ஒரு புத்தகமாகவே மாறி போன மனிதர்களாக அந்த காட்டில் இருந்தார்களாம். சொல்லி சொல்லி அப்படி நாம் எப்பொழுது ஒரு புத்தகமாக மாறுகிறோமோ இந்த சமூகத்திலிருந்து அறிவை அளிக்கவே முடியாது என்று அந்த புத்தகம் நமக்கு காட்சி கொடுத்து போச்சு. அது எப்படி சார் புத்தகமாக மாறுறது? ஒரு பறவையோடு 10 நாட்கள் பழகி நீங்கள் பறவையா மாற முடியாது. ஒரு மலையோடு 10 நாள் பழகி நீங்கள் மலையாக மாற முடியாது. ஒரு நதியோடு 10 நாள் இருந்து நாம் நதியாக மாற முடியாது. ஆனால் ஒரு புத்தகத்தோடு ஒரு 10 நாள் நாம் பயணப்பட்டால் நாம் புத்தகமாக மாறிடுவோம். எத்தனையோ குடியரசுத் தலைவர் இருந்தாங்கல்ல, ஒரு குடியரசுத் தலைவர் பேர் சொல்லுங்க, பிரசிடென்ட் பேரு ஏபிஜே அப்துல் கலாம். பாத்தீங்களா, யார் சொன்னது? ஐயா சிறப்புங்க, அவர் கைதுங்க, அருமை. எத்தனை குடியரசுத் தலைவர் இருந்தாங்க? ஏன் நம்ம அப்துல் கலாம் ஐயா பேர் மட்டும் சொல்றோம்? கரெக்டா? எத்தனை பேர் இருந்தாங்க? ஏன்னா அவர் தான் நடமாடும் புத்தகமாவே இருந்தார் சார். அவர் குடியரசு மாளிகைக்கு பதவி ஏற்க போறாரு. ஒருத்தர் போய் கீழே உட்கார்ந்தான். எல்லாரும் எந்திரிச்சு தானே நிற்பாங்க. அவர் வந்தாருன்னா எல்லாரும் எந்திரிச்சு நிற்பாங்கல்ல. ஒருத்தர் போய் கீழே உட்கார்ந்தான். எதுக்குப்பான்னு கேட்டார். எதுக்குப்பான்? இல்ல உங்க ஷூக்கு பாலிஷ் போடுறதுக்காக உட்கார்றாங்க. வைஸ்ராய் காலகட்டத்தில் அப்படி ஒரு பழக்கம் இருந்தது. ஷூக்கு அதெல்லாம் வேணாப்பா, அவனை கிளம்ப சொல்லுங்க. அவன் எந்திரிச்சு சார் சார் சார்னு அழுகிறான். எதுக்கு அழுகிறான்னு கேட்கிற. இல்ல 4 குழந்தைகளாம் நீங்க வந்த உடனே அவனை வேலையை விட்டு அனுப்புறீங்களேன்னு அழுகிறான். இவர் சொன்னார், அவனை வேலையை விட்டு அனுப்பலப்பா, தோட்டத்துல போய் தண்ணி ஊற்ற சொல்லு, அவ்வளவுதான். தோட்டத்தில் போய் தண்ணி ஊற்ற சொல்லு. இப்போ அவருடைய ஆட்சி காலம் முடியுது, குடியரசு ஆட்சி காலம் முடியுது. இப்போ அவர் கிளம்பும் போது சொல்றாரு, இந்த ஒருத்தர் நான் வந்த உடனே கீழே உட்காந்து தோட்டத்தில் இருந்தால் அவனை வர சொல்லுன்றாரு. வந்தவன்ட்ட சொன்னாரு, என்னமோ நான் வந்த உடனே உன்னைய வேலையை விட்டு அனுப்புறேன்னு சொன்னேன், இன்னைக்கு என்னையவே வேலையை விட்டு அனுப்புறாங்க தெரியுமா அப்படின்னாரு. இன்னைக்கு என்னையவே வேலையை விட்டு அவனுக்கு ஒன்றும் புரியல. அப்படியே பார்த்தா, நீ தோட்டத்துக்குலாம் எப்படி தண்ணி அடிப்பல, அப்படி இந்த பெட்டியில தண்ணியை ஸ்ப்ரே பண்ணுன்ற. தோட்டத்துக்குள்ள தண்ணி ஸ்ப்ரே பண்றீங்களா இப்படி பெட்டியில. அவன் யோசிக்கிறான், ஏன்னா பெட்டியில ட்ரெஸ் எல்லாம் இருக்கும், புத்தகங்கள்லாம் இருக்கும், எப்படிப்பா நான் ஸ்ப்ரே பண்றதுன்னு. இல்ல நீ ஸ்ப்ரே பண்ணுன்ற. அவனு உடனே ஸ்ப்ரே பண்ணான். ஏபிஜே ஐயாவினுடைய வார்த்தை, நான் குடியரசுத் தலைவர் மாளிகையில் இருந்து செல்லும் போது ஒரு தூசியை கூட அப்துல் கலாம் எடுத்து போகவில்லை என்று இந்த மக்களுக்கு தெரிய வேண்டும்.
நடமாடும் புத்தகமாக. ஒரு புத்தகம் படிக்கும் போது என்ன பண்ண, நடமாடும் புத்தகமாவே மாறிடும். புத்தகம்னா என்ன பண்ண, புத்தனின் அகம் புத்தகம்னா, புத்தரினுடைய வார்த்தைகள் எல்லாம் புத்தகமாகுது. அவரே ஒரு நடமாடும் புத்தகம். புத்தரெல்லாம் புத்தரு யாகம் வளர்த்துட்டு இருந்தாங்க. புத்தர் கேட்டார், என்னப்பா பண்ணுவீங்க இதுல? குதிரையை யாகத்துல போடுவோங்க. ஏன்னு கேட்டார். குதிரையை யாகத்துல போட்டா குதிரை டைரக்டா சொர்க்கத்துக்கு போயிடுங்க. இவர் கேட்டார், யாகம் வளர்க்குற நீ டைரக்டா குதிக்க வேண்டியதானே, நீயே சொர்க்கத்துக்கு போயிடலாம்ல, ஏன்பா குதிரை அனுப்புற? புத்தர்னு அவ்வளவான ஒரு பகுத்தறிவோடு இருந்தவர். புத்தர்கிட்ட ஒருத்தர் போய் கேட்டான், ஏன் சாமி, எங்க அப்பா இந்த ஊர்ல அழிச்சாட்டியம் பண்ணவர், செத்து போயிட்டார். எங்க ரிச்சுவல்ஸ் பிரகாரம் இந்த தானம் பண்ண சொன்னாங்க, யாகம் வளர்க்க சொன்னாங்க, எல்லாம் பண்ணிட்டோம். ஆனா அவர் சொர்க்கத்துக்கு போவாருன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. இந்த ஊர்ல அவ்வளவு அழிச்சாட்டியம் பண்ணவர், நீங்க பெரிய சாமியாருன்றாங்க, உங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி நீங்க அவரை கொஞ்சம் சொர்க்கத்துக்கு அனுப்ப முடியுமான்னு கேட்டான். சொர்க்கத்துக்கு அனுப்ப முடியுமா? அவர் உடனே மெட்டீரியல்ஸ்லாம் சொன்னார், நான் சொல்றதெல்லாம் நாளைக்கு வாங்கிட்டு வாப்பாரு. 2 பானை, 2 வெண்ணெய் கட்டி, 2 கல்லு, 1 கம்பு, இதெல்லாம் வாங்கிட்டு வாங்க. இவன் சொன்ன, யாக மெட்டீரியல்ஸ் டிஃபரெண்டா இருக்கு அப்படின்னு 2 பானை, வெண்ணெய் கட்டி, கல் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தான். நதிக்கரை ஓரமா நிப்பாட்டினாரு. இப்ப நான் சொல்றதை அப்படியே செய்யினார். என்னங்கன்னா, பானைக்குள்ள வெண்ணெயை போடு, அதுக்குள்ள கல்ல போடு, 2 பானையிலையும் போட்டான். இப்ப 2ஐயும் தூக்கி தண்ணியில போடுனாரு. 2ஐயும் தூக்கி தண்ணியில போட்டான். இந்த குச்சியை வச்சு அடினாரு. 2ஐயும் அடிச்சான். இப்ப கல் உள்ளர போயிடுச்சு, வெண்ணெய் மேல மிதந்துச்சு. இப்ப புத்தர் சொன்னார், நான் சொல்ற மந்திரத்தை அப்படியே சொல்லு, வெண்ணெயே உள்ளர போ, கல்லே மேல வா, வெண்ணெயே உள்ளர போ, கல்லே மேல வா. இது வர்ற வரைக்கும் இதை சொல்லுனார். அவன் எப்படியே பார்த்தான், அது எப்படிங்க வெண்ணெய் உள்ளர போகும், கல்லு எப்படிங்க மேல வரும்? வராதுலங்கண்ணா. அவர் சொன்னாரு, வெண்ணெய் உள்ள போகாது, கல்லு மேல வராதுன்னு தெரிஞ்ச உனக்கு அயோக்கியத்தனம் மட்டும் பண்ண உங்க அப்பா சொர்க்கத்துக்கு போக மாட்டாருன்னு உனக்கு தெரிய வேணாமா? ஏன்னா பரிகாரம் பண்ணா மட்டும் சரியா போயிருமாளான்னு. இந்த அறிவை யாருப்பா தர முடியும்னா, இது புத்தகம் மட்டும்தான் தர முடியும். அதனாலதான் கண்ணதாசனை அவர் கவிதை எழுதியிருப்பார், திருடனும் ஹரஹரா சிவசிவா என்றுதான் திருநீர் பூசுகின்றான், சீட்டாடும் மனிதனும் சிவனை நினைத்துதான் சீட்டை புரட்டுகின்றான், முரடனும் அறிவாளால் காரியம் பார்த்த பின் முதல்வனை வணங்குகின்றான், முச்சந்தி பெண்களும் முக்காடு நீக்கிய பின் முருகனை வணங்குகின்றான், வருடுவார் கைக்கெல்லாம் வருடுகின்ற தேவனவன் வேறுபாடு பார்ப்பதில்லையே, மலர் கொண்ட கூந்தலை தென்றல் தாளாட்டிடும் மதுரை மீனாட்சி உமையேன்னு கண்ணதாசனை எழுதியிருப்பார். சார், நம்ம என்ன பண்றோம், ஒரு காவியை கட்டிட்டு ஒரு உத்திராட்ச மாலை போட்டா காலில் விழுந்துருவோமே, கரெக்டா? ஜெயமோகன் அவர்கள் சிவமயம்னு ஒரு கதை எழுதியிருப்பார். சிவமயம், இப்ப நம்ம இங்க பெரிய கோயில் இருக்குல்ல, இந்த மாதிரி ஒரு கிராமத்துல ஒரு கோயில், அந்த கோயில் வந்து ரொம்ப யாருமே வராத கிராமத்துக்குள்ள பின்தங்கிய கோயில் இங்க இருக்குல்ல, இந்த மாதிரியான ரொம்ப ரிமோட் வில்லேஜ்ல ஒரு கோயில். இந்த கோயிலுக்கு யாருமே வர்றதில்லை. அந்த கோயிலுக்கு ஒரு மொட்டை அடிச்ச ஒரு சாமியார் வர்றாரு. உத்திராட்ச மலை மட்டும் மொட்டை அடிச்சுட்டாங்க, யார்ட்டையுமே பேசவே மாட்டார், மௌனசாமி, யார்ட்டையுமே பேசவே மாட்டார். அந்த கோயிலுக்கு வர்றாரு. இப்ப அந்த கோயில்ல அர்ச்சகர் ஒரு நாள் அந்த பூஜை பண்ணிட்டே இருக்காரு, சிவபெருமானுக்கு விளக்கு காட்டுறாரு. பின்னாடி இருந்து ஒரு சவுண்டு, சிவசிவ சிவசிவன் ஒரு பெண் குரல் கேட்குது. அரண்டு போறாரு, எங்கிருந்துடா அந்த குரல் கேட்குது? ஏன்னா கோயில்ல யாருமே கிடையாது, இவரு அந்த மொட்டைசாமியும் மட்டும்தான். திடீர்னு ஒரு பெண் குரல் எங்கிருந்துடா கேட்குதுன்னு கோயில் முழுக்க தேடுறாரு, தெரியல. மறுநாள் தீபாராதனை கட்டுறாரு, அதே மாதிரி கேட்குது. சுத்தி போய் எங்கடா கேட்பாரு பார்த்தா அங்க ஒரு 2 கிளி உட்காந்துருக்கு. அந்த 2 கிளி என்ன பண்ணுதுன்னா, சிவசிவ சிவசிவன் சொல்லுது. இவருக்கு ஆச்சரியம், கிளி இப்படி சொல்லுதேப்பா அப்படின்னு ரொம்ப ஒரு ஆச்சரியம். இந்த மொட்டைசாமி கிட்ட போய் இவர் பேசி விழிச்சு கொடுப்பாரு, பேச்சு கொடுப்பாரு, இந்த குறுக்கள் ஏதாவது ஒரு பேச்சு கொடுப்பாரு. ஆனா அவர் பேசவே மாட்டார். சாமி எங்கிருந்து வருது, எந்த ஊர்ல இருந்து வருது, எதுவுமே அவர் பேச்சே கொடுக்க மாட்டார். இப்ப இந்த குறுக்கள் வந்து அவருக்கான அந்த உணவெல்லாம் கொடுக்குறாங்க, பிரசாதத்தெல்லாம் கொடுத்துட்டு அவர் போயிடுவார். ஆனா அவர் பேச்சே கொடுக்க மாட்டார். இந்த கிளிகள் எல்லாம் என்ன பண்ணுன்னா, அந்த மொட்டைசாமி வந்தார்ல மௌனசாமி, அவரோட தோல்ல இப்படி உட்காந்துக்கும். இவர் வந்து இந்த பழங்கள்லாம் கொடுப்பாரு, கிளிகளோட மட்டும்தான் இவர் இருப்பார். ஒரு காலகட்டத்தில் இந்த கிளி வந்து அப்படியே வளர்ந்துக்கிட்டே வருது. 2 கிளின்றது 4 கிளி, ஒரு 10 கிளி, 15 கிளி, ஒரு கட்டத்தில் 100 கிளி. இந்த கோவில் கோபுரத்தில் ஒரு 1000 கிளி. காலையில எந்திரிச்ச உடனே ஒரு 6 மணிக்கு சிவ 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 சிவன் அந்த கிளி அப்படியே பறக்கும். இதை பார்க்கறதுக்காக கூட்டம் கூட ஆரம்பிச்சாங்க. கிளி கோயில் அப்படின்னு பேர் வச்சு இதை பார்க்கறதுக்காகவே அந்த ஊருக்கு அத்தனை பேர் வருவாங்க. இந்த கிளி 1000 கிளி காலையில் அப்படி சிவ சிவன் பறக்குதுப்பா, இதை பார்க்கணுன்றதுக்காகவே வர்றாங்க. இப்ப அந்த கோயில் பிரபலம் ஆயிடுச்சு, குருக்களுக்கு வருமானம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஜெயமோகன் எழுதுகிறார், குருக்களினுடைய பூனல் வெள்ளை நிறமாக மாறியதுன்னு எழுதியிருப்பார். அதாவது அந்த கோயில் பிரபலம் ஆயிடுச்சான்.
அப்படி அவர் வந்து அப்படி இந்த கோயில் எல்லாமே ஃபேமஸ் ஆகிட்டே வருது. இப்போ அவர் எங்கேயுமே வீட்டுக்கெல்லாம் போகிறது கிடையாது, அங்கேயே தான் இருப்பார். இந்த மௌனசாமி மொட்டைசாமி இருக்கார்ல, அவர்கிட்ட ஏதாவது வம்புழுக்கணுன்றதுக்காக இவர் போய் ஒரு நாள் பேசுறாரு. ஏன் சாமி எங்கிருந்து வரீங்க இதெல்லாம் பேசி பார்க்குறாரு. அவர் பேசவே மாட்டாரு. இப்போ குருக்கள் சொல்றாரு, இந்த ஊரெல்லாம் சுற்றி பார்த்துட்டீங்களா? அவர் அப்பயும் பதில் சொல்லலை. இந்த ஊர்ல சரசுன்னு ஒரு பொண்ணு இருக்கும் சாமி, பார்த்துருக்கீங்களான்ற. சரசுன்னு ஒரு இருப்பா தெரியுமா? இவர் இப்படி முறைக்கிறாரு. இப்ப சரசுன்னு அப்படி இருப்பா சாமி, நடந்தா அப்படி அழகு, உட்கார்ந்தா இப்படி அழகு, எந்திரிச்சா இவர் வர்ணி